இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நான் மெதுவாக போய்க்குவேன். ஆமாம் ஆமாம், மேடம் நீ இஷ்டப்பட்ட டைமுக்கு போகலாம், இஷ்டப்பட்ட டைமுக்கு வரலாம். கவி சும்மா இரு. சரி சரி, நான் சும்மாவே இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் கோடு ஓடாட பேசிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கௌதம் எங்கேன்னு சொல்லு. அவன் சீக்கிரமா காலேஜ் போயிட்டான். ஏதோ இன்னைக்கு முக்கியமான பிராக்டிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு போனானே. அப்படியா? ஆ ஆமா. அது சரி பவி, நீ அவனும் ஃப்ரெண்டுனா அப்போ உனக்கும் பிராக்டிக்கல் இருக்கும்ல, ஏன் நீ போகல? அப்படி கேளு. கவி இரு இரு, வீட்டுக்கு வா, உன வச்சுக்கிறேன். ஆ ஆதி, அது இது மாடல் ப்ராக்டிக்கல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். அதை தான் கவி கிண்டலாக சொல்கிறா. ஓ அப்படியா? ஆமா, நீ எப்படி வந்த? பஸ்ஸில் தான் வந்தேன். அப்படியா? சரி, பவியை கொண்டு காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம், சரியா? ம் இல்லை ஆதி, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் அவளை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறேன், எனக்கு கூட பிரச்சனை இல்லை. இல்லை, ரொம்ப டைம் ஆகிடும், அதுக்காக தான் சொன்னேன். உனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் இப்படியே போய்க்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரி ஆதி. அங்கிள். என்னப்பா? அங்கிள், நான் கொண்டு போய் பவியை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நானும் கவியும் ஆஃபீஸ் போய்டுறோம். இதில் டேப்லெட் இருக்கு, அப்பாவுக்கு கொடுத்துட்றீங்களா? ஆ சரிப்பா. உனக்கு எதுக்கு சிரமம்? நான் கூட்டிகிட்டு போய் பவியை ட்ராப் பண்ணிடுறேன், நீயும் கவியும் ஆஃபீஸ் என்ன போங்க. என்ன அங்கிள், அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, நீங்கள் டேப்லெட் மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா. மேடம், காலேஜ் போகலாமா? ம் இங்கே என்ன ஃபோட்டோவா எடுக்கிறாங்க? ஸ்மைலாக நின்றுட்டு இருக்கீங்க, கிளம்பு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? முதல்ல உருன்னு இருக்கேன்னு சொல்லுவான், இப்போ